ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கமல் சார் பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸாக சொல்லணும் அப்படின்னா நம்ம திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சிறப்பித்து கமல் சார் அவ்வளோ கர்ஜித்து நான் பார்த்ததே இல்லை. சும்மா பாடல் பாடினது என்ன, டைலாக் பேசினது என்ன, சும்மா தங்கச்சங்கிலி முலாம் பூசிய தங்கச்சங்கிலி அதை எடுத்து, அதாவது ஒரு வெள்ளி முலாம் பூசிய சங்கிலி எடுத்து வேறு லெவலில், அதாவது தங்க முலாம் பூசிய வெள்ளி சங்கிலி அதை எடுத்து திருமாவளவனுடைய இதில் போட்டுட்டு சும்மா சிங்கம் தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் வேறு லெவலு. அதாவது நான் திராவிடமும் ஃபுல்லாக உள்ளே போக மாட்டேன்டா, பிஜேபியும் கிடையாதுரா, சொம்பிகளாக நான் சென்ட்ரிஸ்ட்ரா, எந்த சைடில் யார் போகிறாங்களோ அந்த சைடில் நான் தோல் கொடுப்பேன், நான் கரெக்டாக இருக்க சைடில் ஸோ தாங்கிட்டு கொண்டு போவேன், நான் தூக்குற ஒரே பல்லாக்கு இந்தியா தாண்டா அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பஞ்சு பேசியிருக்காப்புல. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச் ஃப்ரம் ஆண்டவர் ரியல் டைமில் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டான இதில் பார்க்க முடியுது. ஸோ அது என்னென்ன அதை பற்றி தான் முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓப்பனிங் வித் கூலி தான். எப்பயும் கூலி அப்படிங்கிறப்ப படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை தேட்டரில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முக்கால்வாசி டிக்கெட் கிடச்சிச்சு. இன்றைக்கெலாம் என் ஃபேமிலிக்கு டிக்கெட் நான் இன்றைக்கி தான் புக் பண்ணேன் நைட் ஷோக்கு. இப்போ 7:30 மணிக்கு அவங்க போயிருப்பாங்க. நான் என்னென்னா அதுக்குள்ளேயும் இந்த படம் பயங்கரம் ஊன்னாங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மாயாஜால் ஷோஸ் சண்டே எடுத்து பாருங்கள், விக்ரமுக்கு எவ்வளோ இருந்ததுன்னு. கிட்டத்தட்ட 101 ஷோ. கூலிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 ஷோ தான். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விக்ரமுடைய பவர் என்ன அந்த டைமில், கூலியோடைய பவர் என்ன இந்த டைமில், இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு அப்படிங்கிறது. ஏன்னா படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போவே யூஎஸில் தான் கூட்டம் இல்லை, கேரளாவில் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு கொஞ்சம், அது தெரியுது. ஆனால் டிக்கெட்ஸ் ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் கூட நைட் ஷோ கூட டிக்கெட் இருக்குது. நீங்கள் வேணால் இன்னைக்கு கூட போய் புக் பண்ணுங்கள், போகலாம். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. பயங்கர பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் படம் ஓகே டைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ தக் லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கூலியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, சரியா? ஆனால் மண்டேலேருந்து முழுக்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். அதாவது தக் லைஃப் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அடுத்து சாட்டர்டே சண்டே கூட ஈஸியாக டிக்கெட் கிடச்சிச்சு. பட் கூலிக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கிடச்சிச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் இருக்குள்ள அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தக் லைஃபோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கூலி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடியில் 350 கோடியில் முடிக்கும். 350 crores வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 300, ஏன்னா இந்த பிகாஸ் ஆஃப் த ஹைப் அப்படிங்கிறது தான். ஓகே, இவ்வளோ தான் கொடுக்க முடியும். பட் நம்பர்ஸ் இப்போயே 350 போட்டாங்க தெரியும்ல, 3 டேஸ்லேயே. இன்னும் 5 டேஸில் பார்த்தீங்கன்னா 500 போயிடும். 7 டேஸ் 700 தாண்டி கண்டிப்பாக சங்கர் அவர்களுடைய 2.0 சாதனையை சமன் பண்ணுவாங்கிறது எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபேக் பிஓ அது ரஜினி அப்படிங்கிறது கைவந்த கலை அப்படிங்கிறது தான். ஆனால் ரஜினிக்கு பண்ணால் மட்டும் டிசாஸ்டர் டேக் போட்டு ஒருத்தன் சொம்படிக்க வந்துட்டான். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரொடியூசர் தனஞ்சயங்கு இது நீங்கள் பண்ணீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு தெரியுமா? ஆடா வெண்ண அப்போ தக்லைஃப் பண்ணுறப்ப இந்தியன் 2 பண்ணுறப்ப என்ன வாயில் விளக்கு வச்சுட்டா இருந்த, இல்லை கங்குவாக்கு பண்ணுறப்ப, ரெட்ரோக்கு பண்ணுறப்ப, இல்லை அடுத்து இந்த பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சறுக்கிட்டு இருந்துச்சுல, அப்போல்லாம் என்னடா பிடுங்கிட்டு இருந்தது அப்படின்றப்ப நம்ம கேட்டோன்னு வைங்களேன். அதுக்கெலாம் பதில் இல்லை. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவனை பே பண்ணி வச்சுருப்பாங்க கெத்தா. அதுக்காக இந்த பாண்டா ஒரு வீடியோ போடுறேன்னு போட்டிருந்தான். என்னென்னா அந்த கூலி ஏன் நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ. அதை இந்த தனஞ்சயங்க உள்ளே அதெல்லாம் போடாதப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கார்பரேட்னா இறங்கி சொம்படிக்க வரீங்க. ஆர்கேஎஃப்ஐலாம் இப்போ என்ன உனக்கு என்ன வாயில் என்ன வடை வச்சிருக்கா, இல்லை 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யாவோடது வாயில் வாழைப்பழம் வச்சுருந்தியா அப்போ அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஏன்னா காசு கொடுக்கல, இவங்க காசு கொடுத்துருப்பாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான், ரஜினிகாந்தை காப்பாற்றுறன்ற பேரில் வராங்க பாருங்கள். எவ்வளோ கேடு கட்டத்தனம், எவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு தெரியுறீங்க, எவ்வளோ ஃபேக்காக பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டு போஸ்ட் அடிச்சிட்ருக்கீங்க. அதாவது எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் 148 லியோ அடிச்சிட்டானா ஒரு ஃபேக் போஸ்டர் ஒன்று, அதோட நம்ம அதிகம் 151. ஆர்கேஎஃப்ஐக்கு தெரியல விவரம், தக் லைஃப் கூட அடிச்சிருக்கலாம் 160 அப்படின்ட்டு. இல்லை இதெல்லாம் அப்படி பண்ணுறப்ப பார்த்தோன்னா உண்மையாக ஒருத்தர் ஜெனுவனாக பண்ணிவிட்டு ஃப்ளாப்னா ஃப்ளாப்பு, படம் நல்லா இல்லைன்னு சொல்லி உட்காந்துருக்க ஒரு மனுஷனை எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ ஊரில் இந்த போலித்தனமாக பண்ணி ஃபேக் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறவங்க தான் மரியாதை. உண்மையாக நேர்மையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா எவனும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 நாள் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏன்டா யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் புக் பண்ணும்போது சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளுமே டிக்கெட் இல்லை, வரிசையாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். நான் கூட உண்மையிலே கூலி பயங்கரம் போல் நினச்சிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி 7:30 மணிக்கு அனுப்பியிருக்காங்க ஃபேமிலியை. ஓகே, அவங்க போயிருக்காங்க, டிக்கெட் இருக்குது, புக் பண்ணிட்டேன்.
அப்புறம் என்ன எம்முக்குடா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து சண்டே ஃபுல்லுன்னு காட்டுறீங்க, நோ டிக்கெட்ஸ் அவைலபிள். ஸோ அப்போ இப்போ என்ன டிக்கெட்டு? அப்போ ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன். நீ டிக்கெட்டை பிளாக் பண்ணி மக்களை வந்து ஐயோ பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண வைக்கிறேன். எவ்வளோ கேடுகட்டத்தனம், எவ்வளோ ஏமாத்துற மக்களை, இதையும் நம்பி மக்கள் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கி கூட எனக்கு ஒரு மனம் வந்தது என்னன்னா, சரி நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் லோகேஷ் அவர்களை கொஞ்சம் பிடிக்கிறதுனால நான் புக் பண்ணிட்டேன்னு வைங்க. நான் வந்து முதலே போய் பார்த்து லோகேஷ்காக பார்த்துட்டேன். இப்போ என்னன்னா, இதே மாதிரி இருக்கிறவங்க போய் பார்த்துருவாங்க எப்படினாலும் சரி, அதை விட்டுருங்க. லோகேஷ்காக போகிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது, ரஜினி சாருக்காக போகிறவங்க இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எதுவுமே கிடைக்காத மாதிரியும் டிக்கெட்டே இல்லாத மாதிரியும் வந்து ஒரு ஃபேக் கிரியேட் பண்ணி ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து மாஃபியா, கார்ப்பரேட் மாஃபியா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க கேடு கட்டவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து திருமாவளவன் அவர்களுடைய பர்த்டேல கமல் சாரோடைய ஸ்பீச் அப்பா நெருப்பாக பேசிட்டாப்புல. அதாவது நான் சென்ட்ரிஸ்ட் தான்டா, நான் வந்து தூக்குறேன்னா பல்லக்கு இந்தியாவுக்கு தான் தூக்குவேன், வேறு எவ்வளவு தூக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே போர்டு கிஃப்ட் வந்து பண்ணிட்டார் திருமாவளவன் அவர்களுக்கு. என்ன அப்படின்னா, தங்க முலாம் பூசிய வெள்ளி ஒரு பெரிய 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சும்மா வேறு லெவலில் கௌரவம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, நல்ல ஸ்பீச்சுங்க. என்னை மலஹாசன் சொல்கிறீங்கடா, ஆமாண்டா நான் போய் அள்ளியிருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன், அது நீ ஏன்டா பார்க்குற, நீ எதுக்குடா வந்து அல்றியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அவங்க எல்லாம் தடுத்துட்டாங்க. அப்புறம் பிஜேபிக்கு ஒரு அடி. அது மட்டும் இல்லாமல் நான் 2 சைடு போக மாட்டேன், நான் வந்து சென்ட்ரிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி என்னுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து கொண்டு வந்த நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு செம வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட்டு. கமல் சாரோட அரசியல் புரியாதவர்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும், என்னடா 2 சைடும் கோல் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் கமல்ஹாசன் அப்படிங்கிறது தான். அஸ் அன் எம்பியாக அவர் வந்து இன்னமும் வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு குரல் வந்து கொடுத்து திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு ரசித்தார் கமல் சாரோடைய ஸ்பீச் அப்படிங்கிறத. பாடெல்லாம் பாடினார் திருமாவளவன் அவர்கள், ஸ்நேகனுடைய வரிகள் இல்லை, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த செல்லூர் ராஜு கமல்ஹாசன் அவர்களை பற்றி என்ன எம்பி வாங்கிட்டு ராஜ்யசபா எம்பி, இது இவர் எல்லாத்தையும் கொடுப்பாங்க நடிகர்கள் அப்படின்ற, எந்த எவனை கொடுத்தான் ராஜ்யசபா எம்பி சொல்லு, சும்மா ஏதாவது வாயிலும் சொல்லக்கூடாது. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஏமாற்ற ரசிகர்கள் ஏங்க மக்கள் அவரை ஏமாத்தினாங்க, அவர் சரி அட்லீஸ்ட் எம்பியாச்சும் மக்களுக்கு ஏதோ பண்ணுறாரு. நீங்கள் இவ்வளோ நாள் எம்எல்ஏவாக இருந்தீங்களே ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா, இதில் நீங்கள் என்ன பிடுங்குனீங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஏதாவது பதில் இருக்கா அவங்களுக்கு? சும்மா வாய் இருக்குன்றதுக்காக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து சங்கர் அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ சங்கர் அவர்கள் கொஞ்சம் இப்போது ஃபார்ம் கம்மியாக இருந்தாலும் அவர் ஒரு காலத்தில் ஓஜியான ஒரு டைரக்டர் தான் அப்படிங்கிறத இப்போ லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்து கொண்டாடுறாங்க அந்த மாதிரி இல்லை, சங்கர் அவர்களே அதுக்கு மேலே கொண்டாடியவர்கள். இது வரைக்கும் அவர் வச்ச சாதனை யாரும் உடைக்கலை அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ HPD சங்கர் சார் உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக. அடுத்து நம்ம லோகேஷ் அவர்கள், எனக்கு என்ன தான் மன உளைச்சல் இருந்தால் முந்திலாம் ஆளே கிடையாது, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். இப்போ அவருக்கு அந்த நிலைமை, ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கூலிக்கு அவ்வளோ தூரம் அடித்து தள்ளுறாங்க. ஸோ பாவம் மனுஷன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். போங்க கமல்ஹாசன்ட்ட, அவர் அரவணைப்பார் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து நாயகனுடைய வெற்றி விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து நிறைய ஏற்பாடுகள்லாம் வந்து பிரம்மாண்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இறந்துடுறாரு, முதல் இனிஷியலாக கொடுத்தவர். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணிட்டார். எப்படி பாருங்களேன், சும்மா இருந்தாலே அதாவது ஒன்றுமே ஓடாத படத்துக்கே ஃபேக்காக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. பட் இந்த மனுஷனை பாருங்களேன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது தான். அடுத்து அன்பரிய படம் என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. அது வந்து இன்னும் ஆகஸ்ட் 21 மேலே தான் தெரியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.